இன்றைய தெய்வ செய்தியின் தலைப்பு அக்கினி அபிஷேகத்தின் வல்லமையும் நோக்கமும். The purpose and power of the fire anointing. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50 வசனங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார். அந்த அக்கினிக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்க வேண்டும். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார். அது இயேசு சிலுவையில் கடந்து வந்த பாடுகளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்திற்கும் இந்த அக்கினிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த பாடுகளுக்குள் அவர் போகாவிட்டால் இந்த அக்கினி போடப்பட்டிருக்காது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதே இந்த அக்கினி தான். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரணமான அக்கினி அல்ல. பிதாவினிடத்தில் இருந்தும் குமாரனிடத்தில் இருந்தும் ஆவியானவரிடத்தில் இருந்தும் புறப்பட்டு வருகிற ஒரு அக்கினி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்றால் அது அக்கினி அபிஷேகத்தை குறிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவன் சொல்லுகிறான், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி மாறி அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுவார். இந்த ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுகிறார். எப்படி ஜலத்தில் மூழ்கி எழுந்து ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அதே மாதிரி இந்த அக்கினி அபிஷேகம் சொல்வது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிரப்பப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14 முதல் 16 வரை
வாசிக்க கேட்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மில் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். இந்த வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுகிறது. நல்லா தெரிந்து கொள்ள, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த அக்கினி இறங்குகிறது. அப்படி என்றால் அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வர தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று எழுதப்பட்டுள்ளதே. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை இந்த அக்கினி மூலமாக தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 10வது வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சரீரம் எதற்காக பலியிடப்பட்டது? நாம் பரிசுத்தமாகிறதற்காக. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தா, அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. நல்ல கவனிங்க, அந்த பாவத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தவானாக மாற்ற, அந்த காரியத்தை இந்த அக்கினி அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்களில் பிரதான பாவின்னு சொல்லுகிறானே, அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட பாவி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம்
26வது அதிகாரம் 9-11 வசனங்கள். முன்னே நானும் நஸ்டனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவர்களை பிரதான பாவி நான் சொன்னானே. அப்ப அவன் எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்திருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பிசாசனுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் யார் யாருக்குள்ளே எல்லாம் பிசாசு கிரியை செய்கிறானோ அந்த கிரியைகளை அழிக்க. அப்ப இந்த சவுல் என்று சொல்லப்பட்டவனுக்குள்ள பிசாசினுடைய கிரியைகள்லாம் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிறது, சிறையில் அடைக்கிறது, கொலை செய்கிறது, தூஷண வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இவனை பாவியாக மாற்றுகிறது பிசாசினுடைய கிரி. அதை அழிக்கதான் இயேசு வந்தார். அந்த காரியத்தை இந்த அக்கினி செயல்படுத்தும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நல்லா கவனிங்க. தீமை செய்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கா. இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்து, நீ பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்படும் சொல்லிட்டு அனனியாவை அவன்கிட்ட அனுப்புறார். அனனியா வந்து சொல்லுகிறான். 18வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். நல்ல கவனிங்க.
அவன் மேல கைய வச்சு, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாய கத்த நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினான். அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடியது. இந்த அபிஷேகம் கட்டுகளை அறுக்கக்கூடியது. இப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். இந்த அபிஷேகம் அவனை கட்டியிருந்த சகல பாவ கட்டுகள், இந்த அபிஷேகம் அவனால சுமக்க முடியாம இருந்தான் பாரத்தை. இந்த அபிஷேகம் குருடாக இருந்த அவன் கண்ணை திறக்க வைத்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை எதுல கட்டி வச்சிருக்கான் நமக்கு தெரியாது. ஒரு கணவனோ ஒரு மனைவியும் என்னை சந்திக்க வந்தாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கணவன் சொன்னாரு, என் மனைவிக்கு பயங்கர கோபம் வருது. எங்க ஆபீஸ்ல கூட அவளோட எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டாங்க. எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு இருப்பா. அவளை மத்தியானம் முன்னால் வந்து நிக்க சொல்லுங்க, நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அவங்க மூஞ்ச பார்த்தீங்கன்னா சாந்த சொருபி மாதிரி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சாந்த சொருபி மாதிரி. அவளுக்குள்ள பிசாசு இருக்குன்னு தெரியும். அவளுக்கும் தெரியாது, புருஷனுக்கும் தெரியாது. அவளுக்கு நேர கரங்களை காட்டின பொழுது இந்த அக்கினி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை தள்ளிட்டே போய் அங்க விடாமல் விழுந்தா. அவட்ட இருந்த பிசாசு வெளியேறிச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை கோபத்துல கட்டி வைப்பான். அந்த கோபத்துல கட்டி வச்சுட்டான்னா நீ என்ன தலை குப்புற நின்னாலும் அதை உன்னால் அடக்க முடியாது. இச்சையில கட்டி வைப்பான். இச்சையில கட்டி வச்சானா அவன் செத்தான் அதோட. அப்ப பிசாசுனுடைய அந்த கட்டுகள், அதுக்கு பேரு தான் யோக், நுகங்கள். இந்த அபிஷேகம் அதை முறிக்கும். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அது நிறைவேற்றும். இந்த சவுல் என்று சொல்லப்படுகிறவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தான். அவன் மீது இந்த அபிஷேகம் இறங்கியது. அப்படி துன்பப்படுத்தி கொண்டு இருந்தவன் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்து எழுதுகிறான். நான் மனுஷர் பாஷைகளையும் நான் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. போகட்டும். 2வது, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே பரலோகத்துக்கு நம்மளை தயார் பண்ணக்கூடிய பரிசுத்தவானாக மாற்றுகிறது தான். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம்
15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அங்க கர்த்தர் விரும்புகிறதே பரிசுத்தமாயிருக்கும்படி. ஏன்னா எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது, மேல போக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த முக்கியமான நோக்கம் நம்மளை பரிசுத்தப்படுத்த தான் பலியானார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம், ரத்தம் சிந்தப்பட்ட நோக்கம், மரித்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மளை பரிசுத்தப்படுத்த. அதை இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்கள்னா அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா, திருடரா, பொருளாசைக்காரரா, வெறியரா, உதாசீனரா, கொள்ளைக்காரரா, இப்படி பலவித பாவங்களை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். எப்படி அவர் தம்முடைய அக்கினியினால பரிசுத்தப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். கர்த்தரின் கிளை என்று சொல்லுகிறதே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்ப பரிசுத்தவான் ஆக்குறது சுட்டெரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி. அதைத்தான் இந்த அக்கினி செய்கிறது. நல்லா கவனிங்க. இந்த அக்கினி உன் மேல இறங்கும் பொழுது உனக்குள் இருக்கிற சகல விதமான தீய கிரியைகளை அழித்திடும். எந்த பாவத்தில் இருந்து நீ விடுதலையாக முடியாம இருக்கிறியோ அதுல இருந்து உன்னை அது விடுதலையாக்கி விடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். 5வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால்
ஒரு நெருப்பு தழலை எடுத்து நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். நல்ல கவனிங்க, ஒரு அக்கினி தழல தான் கொண்டு வந்து வைக்கிறான். அதிலேயே பாவம் நீக்கப்படுகிறது. அப்போ இந்த பரிசுத்தாவின் அக்கினி உனக்குள்ள இறங்கும் பொழுது நீ எவ்வளவாய் பரிசுத்தப்படுத்தப்படுவாய். எந்த பாவ எண்ணத்திலிருந்து உன்னால் விடுதலையாக முடியலையோ அது ஆகும். வாசிப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எப்போ அந்த அழைப்பு வந்தது? அக்னியில சுத்திகரித்த பின்புதான். நீ ஆண்டவருடைய ஊழியத்துல வல்லமையா பிரயோஜனப்படுத்தப்படணுமா, உனக்கு அக்கினி வேணும். அந்த அக்கினியில நீ சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டினாதான் கர்த்தர் உன்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். எல்லாம் தெரிந்து கொள்ள, தேவ வல்லமை உனக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா நீ முதலாவது இந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்கினி உன்னை பரிசுத்தப்படுத்திவிடும். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை இந்த அக்கினி நிறைவேற்றுகிறது. மூன்றாவது, 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க, பிசாசானவன் ஆதி முதல் கிரியை செய்கிறான். அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப ஆதியில அவன் செய்த பாவங்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க, ஆதியில ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை தான் அது. 1000 கட்டளை இல்லை, அநேக கட்டளையும் கிடையாது. அவனுடைய நோக்கமே அந்த கட்டளையில் இருந்து வெளியே கொண்டு வருகிறதா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இதுல சாபம் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியா. பிசாசினுடைய தந்திரத்துல மிகப்பெரிய தந்திரமே
உன்னை சாபத்துல கொண்டு போறதுதான். எதனால இது நடந்து நமக்கு தெரியாது. வாழ்க்கையில நீ ஒரு தோல்விக்கு மேல தோல்வியை சந்திக்கிறியா, எங்கேயோ சாபம் இருக்கு. தடைகளுக்கு மேல தடைகளை சந்திக்கிறியா, எங்கேயோ சாபம் இருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்டுபிடிக்க முடியாது. அவ கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுருச்சு. தேவர்களுக்கு ஒப்பாக மாறிட்டா. ஆனா அவளுக்குள்ள சாபம் வெளிப்பார்வையில உன் வாழ்க்கையில மறைந்து கிடக்கிற சாபத்தை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சாபத்தை அவ வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றான்? கீழ்ப்படியாமை நிமித்தமாக. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். என்னதான் முள்ளும் குறுக்கும்? முள்ளுனாலே உன்னை வேதனைப்படுத்துகிறது. அந்த முள்ளு உன்னை குத்திக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த சாபத்துல தான் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்குங்கிறாரு. அப்போ முள் சாபத்தின் அடையாளமாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? இந்த சாபங்களை நம்மை விட்டு நீக்கதான். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நோக்கத்தில் ஒன்று சாபத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்க. நல்லா கவனி. கண்டினியூஸா வியாதி வந்துட்டே இருக்கா, என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்கலையா? இட்ஸ் a curse. இட்ஸ் a curse. ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை பாதிக்குது. அந்த சாபத்தை நீக்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சாபத்தை தன் தலையில ஏற்றுக்கிட்டார். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்குன்னு சொன்னாங்க. அந்த முள்ளை அவர் ஏற்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29, 30. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவன் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எந்த அளவுக்கு அது வேதனையை கொடுத்திருக்கும்! அந்த முள்ளால் சாபத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்தார். அதைத்தான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னாரே. அந்த அக்கினி அந்த சாபத்தை முறித்து விடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ இந்த அக்கினி அபிஷேகத்தில் நீ நிறைஞ்சிட்டினாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற சகல சாபங்களும் போயிடும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சாபம் இருந்திருக்கும்! எத்தனை பரிசுத்தவான்களை நாசப்படுத்தினா!
எத்தனை பரிசுத்தவான்கள் கொலைக்கு காரணமாக அவன் வாழ்க்கையில் எவ்வளவு சாபம் இருந்திருக்கான். அந்த சாபம் முறிக்கப்படுகிறது. சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே தரிசனமான கர்த்தராகிய இயேசு நீ பார்வையடைய பரிசுத்தாவியை அனுப்பினான். அந்த கண்ணில் மீன் செதில் போல் சாபம் வெளியேறுகிறது. அந்த சாபம் தான் அவன் கண்ணை குருடாக்கிறது. அவன் சாபத்தில் இருக்கான், அவன் இருளில் இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் இருளில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறாங்கிறதை தெரிய வைக்க தான் இயேசு கிறிஸ்து அந்த கண் பார்வையை எடுத்து விட்டார். அதை இப்பொழுது அந்த அக்கினி அவனை விட்டு நீக்குகிறது. அதற்கு தான் இயேசு வந்தார். அப்போ இந்த எப்படி அது சாபத்தை முறிக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையும் அவனுடைய பயனிலத்தின் மகிமையும் உள்ளும் புறமுமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் கலைத்து விடுவது போலாகும். நல்ல கவனி, அழிய பண்ணுவார். பிசாசின் கிரியில் அழிக்கிறதுக்கு தானே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அது இந்த அக்கினி செய்யுமா? இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமான திரித்துவத்தை இதில் கொண்டு வருகிறாங்க. நல்லா கவனிக்கிறாங்க. இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று சொல்லுகிறது தேவாதி தேவனை குறிக்கும். அதன் பரிசுத்தர் என்று சொன்னா வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தேவனையும் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவையும் பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், ஆவியானவரையும் பரிசுத்தர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படின்னா அவங்க எப்படி அக்கினியாக இருப்பார்கள்? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18வது 20வது 2 வசனங்களையும் வாசிப்போம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அக்கினியில இறங்கியிருக்காங்க. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அவங்க மேல் அப்படியே. 20வது வசனம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கொடுமுடியில் இறங்கின பொழுது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். கொடுமுடின உச்சிக்கு, அந்த உச்சிக்கு மோசை போற அங்க எப்படி இருந்தாரா? யாத்ராகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். மலையின் கொடுமுடியிலே மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. பட்சிக்கிற அக்கினி. இஸ்ரவேலின் ஒளியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? அந்த முள்ளை வேதம் சொல்லுகிறது ஒரே நாளில் அவனுடைய முட்செடிகளின் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. அப்போ அவர் இறங்கி வரும் பொழுது அக்கினி பட்சித்து விடும். எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அவர் பரிசுத்தர். அவர் அக்கினியை இறங்கிட்டாரா? உன் வாழ்க்கையில் பிசாசு என்ன காரியம் செய்கிறான், என்ன சாபத்தை கொடுத்திருக்கிறான், அத்தனையும் இந்த அக்கினி முறித்து போட்டுவிடும். அல்லேலூயா.
உன்னை ஜெபிக்க முடியாம கட்டி வச்சிருவான், பைபிள் வாசிக்க முடியாம கட்டி வச்சிருவான், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம கட்டி வச்சிருவான். அதுக்குதான் இந்த அக்கினி. இந்த அக்கினி உனக்குள்ள இருந்ததுன்னா ஒரு தூக்க ஆவி உன்னை கொண்டு போகவே முடியாது. நல்ல கவனி, ஒரு சாபம் உன் வாழ்க்கையில் இருக்காது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் அக்கினிங்கிறத பார்த்தீங்க, இயேசுவும் அக்கினி தான், ஆவியானவரும் அக்கினி தான். அதை வாசி. எப்பொழுதுமே பரிசுத்தாவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நம்ம சொன்னாலும் திரித்துவ தேவனுடைய வல்லமை தான் நம்ம மேல இறங்கும். நீ வல்லமை தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெறுகிறியா? உனக்குள்ள அந்த அக்கினி இறங்குதா? அது திரித்துவ தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கும். பிதாவின் இடத்தில் இருந்து குமாரன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிற அனுபவம். அப்படி என்றால் இயேசு எப்படி அக்கினியாய் இருந்தார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13 இருந்து 18 வரை. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையாங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. கங்கு மாதிரி இருக்குது அவருடைய கால்கள். உலையில உள்ள விட்டு அதுக்கு சூடாக்கி வெளியே எடுப்பான், கங்கு மாதிரி இருக்கும். அதுவும் அக்கினி தான். வாசிப்போம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அக்கினிதான். அல்ல கணி. 2வது ஆவியானவரும் அக்கினிதான். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய். யாரா? ஆவியானவர். அப்ப ஆவியானவருடைய சாயலா அக்கினிதான். இதே மாதிரி தான் தேவாதி தேவனா அக்கினியா இருப்பாரு. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 26 28. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. மனுஷ சாயலுக்கு ஒத்த சாயல், மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு அல்ல. நல்லா கவனித்துக்கொள்ள. வாசிப்போம். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவெளி எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். இது தேவனை குறிக்கிறது.
இந்த சிங்காசனத்தை பார்த்தவன் தானியேல். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இது தேவனை குறிக்கிறது. வாசிப்போம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அக்கினி நதி அவரிடத்திலிருந்து புறப்படுறது. அது ஆவியானவரை குறிக்கும். அவரிடத்துல இருந்துதான் புறப்பட்டு வருவார். எப்பொழுதுமே ஆவியானவர் தேவாதி தேவனிடத்தில் இருந்து தான் புறப்பட்டு வர. அக்கினி நதி அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. 13வது வசனம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். மனுஷகுமாரனுடைய சாயல். அங்க 8வது அதிகாரத்தில் வாசித்த மனுஷ சாயல். இது மனுஷகுமாரன், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வாசிப்போம். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ தேவாதி தேவனையும் ஆவியானவரையும் இயேசுவையும் பார்த்தவன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எப்பொழுதுமே இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரா, தேவனே இறங்குவார், ஆவியானவர் இறங்குவார், இயேசு உனக்குள்ளேயே இருப்பார். நல்லா கவனி. அதனால அந்த முச்செடிகளை எல்லாம் தைத்து பட்சித்து போட்டு விடுவார். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம்தான் அந்த அக்கினி இறங்கியது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. என்னது இந்த அமர்ந்ததுதான்? அக்கினி. நல்லா கவனிங்க. இந்த அக்கினி வந்து இறங்கின உடனே அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். ஒரு சிலர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க, ஒரு சிலருக்கு புரியல, மதுபானம் அருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:14 இந்த அக்கினியை பெற்ற பின்பு பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறான். யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனத்துல நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இதை செய்தாருங்கிறதை எப்படி சொல்லுகிறான்? வாசிப்போம். 33வது வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று. பரிசுத்த ஆவியை எங்க? பிதாவினிடத்துல பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். இதை பொழிந்தருள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி.
திரித்துவம் அதில் அடங்கி இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கிற சம்பவம். அத்தனை பேரும் பரிசுத்தாவில நிரப்பப்படுறான். நடந்தது என்ன? 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனையா? சாபத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, பிசாசனுடைய கரத்தில் இருந்து 3000 பேர் அந்த அக்கினி விடுதலை ஆக்கி இருக்குது. 3000 பேர். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னாரே. இயேசு உயிரோடு இருக்கும்போதே இதை பார்க்க விரும்புகிறார். எப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுக்கு தொகை 3000. 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டார்கள். அவங்களுடைய சாபத்தை நீக்கிருச்சு, அவங்களுடைய பாவத்தை நீக்கிருச்சு. பரியாசம் பண்ண கூட்டம், இவங்க மதுபானம் இருந்திருக்கான், பரியாசம் பண்ண கூட்டம். பேதுரு சொல்றதுபடி நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு அப்படின்னா இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள். அப்படிப்பட்ட பாவிகளை எல்லாரையும் இந்த அக்கினி மாத்திருச்சு. 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த அக்கினி ரட்சிக்கப்படுகளை அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார்னா இந்த 3000 எப்படி மாறிச்சது? 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. எழுப்புதல், பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த அக்கினி உனக்குள்ள வரும் பொழுது உன் சுபாவத்தை அழிச்சிடும். உனக்குள் இருக்கிற பாவத்தை அழிச்சிடும். உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிற சாபத்தை அழித்திடும். நல்லா கவனிங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னா நாம சாதாரணம் எடுத்துறோம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வார்கள் பார்க்கணும். உன் கையில் ஒரு மந்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஒன்றை பாதிக்காது. அந்த மந்திரம் செயல் போய்விடும். அல்லேலூயா.